நற்கருணை வாங்கிய பின்னால் அந்த நேரம் புனிதமான நேரம். என் மகன் இயேசு கிறிஸ்து மிகுந்த ஆர்வத்தோடு அன்போடு ஆன்மாக்களை தேடி வருகிறார். வருகிற போது நிறைய அருளையும் ஆசிரியையும் கை நிறைய கொண்டு வருகிறார். ஆனால் நற்கருணை வாங்கிய பின்னால் அந்த ஆன்மாக்கள் பக்கத்தில் பார்த்து கதை பேசி பராக்கு பார்த்து என் மகனை மறந்து விடுகிறார்கள். என் மகன் வேதனையோடு அந்த ஆன்மாவை விட்டு வெளியேறுகிறார். புனித பௌஸ்தீனாவுக்கு இயேசுவும் அதுதான் சொன்னார். நம்ம திருப்பலி நிறைய நம்ம ஒப்பு கொடுக்குறோம். பெரிய அளவில் மாற்றங்கள் வாழ்க்கையில உள்ளும் புறமும் இல்லை. அதுக்கு முக்கியமான சில காரியங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் இது. புனித பௌஸ்தீனாவுக்கு இயேசு சொன்னார், நான் மாதாவுக்கு சொன்ன மாதிரியே தான், நான் ஒரு ஆன்மாவுக்குள் வருகிற போது அந்த ஆன்மாதான் எனக்கு சொர்க்கம், எனக்கு மோட்சம். அந்த ஆன்மா அழுகி போயிருக்கலாம், அந்த ஆன்மா வீணா போயிருக்கலாம். ஆனால் நான் விண்ணகத்தை விட்டு இந்த மண்டலத்துல வந்தது காரணம் ஒரு ஆன்மாவுக்குள்ள போய் நான் வாழணும். அந்த ஆன்மாவுக்குள்ள நான் மிகுந்த தாகத்தோடு வருகிறேன். வருகிற போது அவங்க என்னெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஆசீர்வாதமா நான் கொண்டு வரேன். ஆனா ஒரு 10 நிமிடம் அவங்க கண்களை மூடி முழந்தாள் போட்டு என்னோடு பேசி எனக்கு நன்றி சொல்லாததுனால நான் வேதனையாக இருக்கிறேன். ஒரு 10 நிமிடம் கூட எனக்கு அவங்க செலவழிக்காம இருந்த காரணத்தினால அந்த ஆன்மாவை விட்டு நான் வேதனையோடு வெளியே போறேன். இப்ப இன் ஷார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம கூசம் முடிஞ்சு இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போறதுக்குள்ள இயேசு வெளியே போயிருப்பார், உங்ககிட்ட இருக்க மாட்டார். எப்போ நற்கருணை வாங்கி 10 நிமிடமாவது அவரோட பேசும், கண்களை மூடி. ஏன்னா வாங்குறதுமே நம்ம ஆண்டவரை கடவுளை வாங்கின மாதிரி வாங்கலை, பெரும்பாலும் சுண்டல் வாங்குற மாதிரி தான் வாங்குறோம். உங்கள் வீட்டில் கண்ணாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பாருங்க, நீங்க எப்படி வாங்குறீங்கன்னு பாருங்க. ஒரு சுண்டலோ ஒரு பொங்கலோ அப்படி தான் வாங்குவோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது, விண்ணவரும் மன்னவரும் அடிபணிந்து மண்டியிட்டு வணங்குகின்ற ஆண்டவர். அப்போ அட்லீஸ்ட் நம்ம வணங்கியாவது வாங்கலாம். பெரும்பாலும் தலையா ஆமன் தலையாட்டுறாங்க. நீங்க வணக்கம் மரியாதை எல்லாம் உடம்புல தான் நம்ம காமிக்கிறோம். இப்போ ஸ்கூல்ல டீச்சர் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் போய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல முடியாது, அடிதான் வரும். இப்போ குட் மார்னிங் சொல்றதோ யார் எப்படிப்பட்டவங்களோ அதுக்கேற்ற மாதிரி உடம்புல தான் நம்ம காமிக்கிறோம். அது இயேசுவை நான் வாங்குகிற போது புனித அகஸ்தீனார் சொல்வார், வணங்க தெரியாதவர்கள் நற்கருணை வாங்கக்கூடாது. யாருக்கெல்லாம் வணங்க தெரியுது அவர்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா முழங்கால் போட்டு வாங்கணும், அப்புறம் நின்றுக்கிட்டு வாங்கணும், இப்போ கையில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது வளர்ச்சி அல்ல. ஏன்னா ஐரோப்பா நாடுகள், எந்தெந்த நாடுகள் கத்தோலிக்க நாடுகளாக இருந்து இன்னைக்கு அது கத்தோலிக்க நாடா இல்லையோ அதுக்கு ஒரு காரணம் அவர் கைகளில் நற்கருணை வாங்க ஆரம்பித்தது. அது நிறையா பிரச்சனைகள் விட்டுருவோம். நாம என்ன செய்யறோம், வணங்கி அவரை நாம் வாங்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவரோட பேசணும், அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா விண்ணை மண்ணை படைத்த கடவுளே உங்களுக்குள்ள வந்துட்டாரு. நீங்க எனக்கு வீடு கொடுங்க ஆண்டவரே, வேலை கொடுங்க ஆண்டவரே கேட்டு வந்திருக்கலாம். இல்லை, அந்த ஆண்டவரே உங்களுக்குள்ள வந்துட்டாரு பாருங்க. அப்ப அவரை நான் எனக்குள்ளே வச்சு வீட்டுக்கு கொண்டு போகணும். நான் நற்கருணை பேழையாயிட்டேன், அன்னை மரியாதை ஆகிட்டேன். நற்கருணை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க அன்னை மரியாதை, மாதாவுக்குள்ள இயேசு இருந்தார், உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அப்ப அவரை எவ்வளவு மரியாதையோட நம்ம ஜெபிக்கணும். ஆனால் சில நேரங்களில் பெரும்பாலும் நம்ம கோயில்களில் பாருங்க, நற்கருணை வாங்கினதுக்கு அப்புறம் தான் திருமண ஓலை, அறிவிப்புகள், டொனேஷன், கோயில் போடாதவங்க திட்டுறதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா நற்கருணை வாங்கினப்ப தான் நடக்கும். பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். அதனால கோயில் என்னன்னாலும் நடக்கட்டும், நம்ம நற்கருணை வாங்கினதும் முக்கியமா. ஏன்னா புனித பௌஸ்தீனாவுக்கு இன்னொரு காரியத்தையும் இயேசு சொன்னார். அது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க கான்வென்ட்ல உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நற்கருணைக்கு முன்னாடி. ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும், திடீர்னு நற்கருணை ஆண்டவர் கையில் வந்துட்டார். ஐயோ ஆண்டவர் என்ன நீங்க? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, நான் அங்கே இருக்க மாட்டேன்,
நான் வெளியே போகிறேன். ஒன்று இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து நட்புறனை பழப்பில் வச்சுட்டாங்க. திரும்ப ஜெபம் பண்ணுறாங்க. 2வது ரூமும் அவர் கையில் வந்துட்டார். ஒன்று என்ன ஆண்டவரே சொல்லும்போது, நான் இருக்கவே மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன். திரும்ப அவங்க சொல்லி கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. 3வது அவங்க ப்ரேயர் பண்ணும்போது இயேசுவே குழந்தை இயேசுவா கையில் வந்து நிற்கிறார். இப்போ இயேசு சொல்றாரு, இங்க நடக்கிறது எதுவும் எனக்கு பிடிக்கல, என்னை கட்டாயப்படுத்தாத இருக்க மாட்டேன், நான் வெளியே போகிறேன். அப்போ புனித பௌஸ்தீனா ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி, நீங்கள் எப்படிலாம் இரக்கத்தையும் ஆண்டவர் ஒவ்வொன்றா சொல்லி 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 நான் இதுக்கெல்லாம் நான் பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொண்டு போய் ஆண்டவரை நட்புறன பேழையில் வச்சுட்டு 1 வாரம் தொடர்ந்து அதுக்கு பரிகாரம் பண்ணுறாங்க. ஆண்டவருடைய வேதனைக்கு பரிகாரம் பண்ணுறாங்க. பாருங்க, ஆலயத்திலேயோ ஆலய வளாகத்திலேயோ ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இருந்து அவர் இருக்க மாட்டார். நம்ம எல்லாமே டேக் இட் ஃபார் கிராண்டட்னு நினைக்கிறோம். இருக்காங்களா, நான் வாங்கினோம்னா எனக்குள்ள இருப்பார்களா? இயேசு சொன்னார், உங்களை யாராவது மதிக்காவிட்டால் கால் தூசியை தட்டி விட்டு போய்கொண்டே இருக்க. சீடர்களுக்கு சொன்னார், மதியாதார் தலைவாசல் மிதியாதார். அப்ப இயேசுவை தாகத்தோடும் அன்போடும் மரியாதையோடும் வணக்கத்தோடும் வாங்கி அதே மரியாதையோடும் ஆண்டவர்கிட்ட இல்லைனா அவர் நமக்குள்ளே இருக்க மாட்டார், ஆலயத்திலும் இருக்க மாட்டார், நம்முடைய உள்ளத்திலும் இருக்க மாட்டார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கண்களை மூடி ஆண்டவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் வெறும் நற்கருணையாக மட்டும் இல்லை, நீங்க என்னெல்லாம் கேட்டு இந்த கோயிலுக்கு வந்தீங்களோ, வீட்டில் என்னெல்லாம் நினைச்சு ஆண்டவர்கிட்ட நீங்க தெரிவிச்சீங்களோ, அது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க அவரை தேடி வந்ததை விட உங்களை தேடி ஆசையா உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க உள்ளத்துல, ஏசப்பா நான் என்ன பாக்கியம் பெற்றேன். எங்கேயாவது எந்த சபையிலேயாவது கோயிலுக்கு போறவங்களுக்கு கடவுளை கொடுக்காங்களா? கோயிலுக்கு போறவங்களுக்கு வார்த்தையை கொடுக்கலாம், உணவை கொடுக்கலாம். ஆனா நாங்க கோயிலுக்கு வந்தா எங்களுக்கு கடவுளையே நீ கொடுத்திருக்கிறேன். இந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவர். இயேசுவே, நீங்களே எங்களுக்குள்ள வந்த பின்னால் வேற என்ன வேண்டும் ஆண்டவர்? நமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவே, என்னை முழுவதுமாய் உனக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தகுதியற்ற பாத்திரமாக என்னை உனக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எதுவெல்லாம் எனக்குள் குறைவாயிருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவாக்கும். எதுவெல்லாம் எனக்குள்ளே அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ அதை நீ நிறைவு செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. என் பலகீனங்களை எல்லாம் பலமாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட என் வீட்டுக்கும் மாறும் ஆண்டவரே. என் வீட்டையும் என் நற்கருணையாக வந்து ஆசீர்வதிக்க மாறும். இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் நாவால் என்றும் பாடு. நேற்று நம்ம பார்த்தோம், கடவுளுடைய அருளை பெறுவதற்கு 3 வாய்க்கால்கள். கடவுளுடைய அருளை, இரக்கத்தை. ஒன்று இறைவார்த்தை. 2 ஏன்னா நேற்று நடத்தின பாடத்தை வந்து டீச்சர் இன்னைக்கு வந்து கிளாஸில் கேட்பாங்க. நிறைய டீச்சராக தான் இருக்கீங்க, நானும் டீச்சராக தான் இருக்கேன். 2வது முதல்வது இறைவார்த்தை, 2வது நற்கருணை. நற்கருணை தான் முதல்ல வரணும். 3வது பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவருட்சாதம். இந்த பௌஸ்தீனாவுக்கு ஆண்டவர் சொன்னார், கடவுளுடைய அருளை வாய்க்காலை பெறுவதற்கு. அதனால் நேற்று நான் சொன்னேன், கடைசி நற்கருணை ஆசீர்வாதத்தில் தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. கடைசி ஆசீர்வாதத்திலையும் கிடைக்கும். நீங்கள் கோயிலில் வந்து உட்கார்ந்த நேரத்துல இருந்தே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருக்கு. நீங்கள் உட்காரும் போதே எதிர்பார்த்து உட்காரணும். ஆண்டவர் இரக்கமாயிரம் பாடுதாங்க, இது மன்னிப்பு பாடுதான் நினைக்கக்கூடாது. ஆண்டவரே இரக்கமாயிரம் பாடும்போது கூட உங்களுக்கு நோய் சுகமாகும். ஏன்னா குணமளிக்கும் திருப்பலின்னு தனியாக கிடையாது. எல்லா திருப்பலியும் குணமளிக்கும் திருப்பலி தான். நீங்க நேற்று நான் சொன்னேன், அயர்லாந்துல அருட்சகோதரி பிரிட்ஜ் மெக்கன்னா அவங்க ஒரு கிராமத்துல ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அங்க வந்து தெருவில் தான் பூசை நடக்குது, கோயில்லாம் கிடையாதுங்க.
தெருவில் ஒரு மேசை போட்டிருக்காங்க. அந்த மேசை தான் ஆல்டர். மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. வருகை பாடல் பாடுறாங்க. பின்னாடி இருந்து குருவானவர் அந்த பூசை உருவு போட்டு வர்றார். வந்து ஆல்டர் பண்ணிட்டாரு. ஒரு அம்மா பின்னாடி இருந்து ஒரு சாக்கு முடியை தூக்கிட்டு வராங்க. இப்போ எல்லாரும் நினைச்சாங்க பெரிய வாழைத்தாரா இருக்கும் போல, இல்லை காய்கறியா இருக்கும், காணிக்க கொண்டு வராதம்மா அப்படின்னு நினைச்சாங்க. அந்த அம்மா அந்த மேசைக்கு முன்னாடி வந்து அந்த சாக்கு அப்படி விரிச்சாங்க. அவங்க 8 வயசு மகன், 8 வயசு மகன் மேலெல்லாம் புண்ணாகி நடக்க முடியாம, டாக்டர்கிட்ட போய் சுகமாகாம, ஒரு ஏழை தாய், வழியே இல்லை, ஒன்று சாகனம் இல்லைன்னா கூட பீடத்துக்கு முன்னாடி போட்டுருக்காங்க. அந்த பையன் சாக்கில் கிடக்குறான். திருப்பலி நடக்குது. சாதாரண திருப்பலி தான். திருப்பலியில் இடையில எல்லாரும் கோஷம் போடலை, பாடலை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வழக்கமாக உள்ள திருப்பலி. திருப்பலி போய்கிட்டே இருக்குது. நற்கருணை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டர் அந்த மேசைக்கு முன்னாடி பார்க்கணும், பையனை காணும். அப்ப திருப்பலி முடிஞ்சு அந்த அம்மாவை கூப்பிட்டு, எங்கம்மா உன் மகனை கொண்டு வந்திய காண்ம, உடம்பெல்லாம் புண்ணா கிடந்தது, எங்க உன் மகன்? அப்ப அந்த படிக்காத அந்த தாய் கையை காமிக்கிறாங்க. பாருங்க சிஸ்டர், என் மகன் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப இந்த சிஸ்டர் ஷாக்கு. ஒரு புண்ணோட கொண்டாந்து கோயில்ல போட்டாங்க, பூசை முடியறதுக்குள்ள கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான், எப்படிமான்னு கேட்கிறாங்க இந்த சிஸ்டர். அப்ப இந்த தாய் சொல்றாங்க, சிஸ்டர், திருப்பலியில இயேசு வந்தார், நீங்க பார்க்கலையா? பாருங்க, எவ்வளவு நிறைய நம்ம படிச்சிருக்கோம். அந்த தாயோட விசுவாசத்தை பாருங்க. திருப்பலியில இயேசு வந்தார், நீங்க பார்க்கலையா? அவர் தான் என் மகனை சுகமாக்கி இருக்கிறார். அந்த மகன் சுகமாகிறது என்ன காரணம்? இந்த தாயோட நம்பிக்கை. நம்பிக்கை என்ன? இயேசுவை திருப்பலியில பார்த்தாங்க. அந்த இயேசு அந்த மகனை சுகமாக்கி இருக்கிறார். அந்த தாயினுடைய எளிமையான மிக சின்ன கருத்து தான், திருப்பலியில இயேசு வந்தா நீங்க பார்க்கலையா? இப்போ திருப்பலினா தொடக்கத்துல இருந்தே இயேசு வந்துகிட்டே இருக்கிறார். நம்ம இறைவார்த்தை வாசிக்கும் போது, பாடல் பாடும்போது ஏதாவது ஒரு வழி நம்மளை தொட்டுக்கிட்டே இருப்பார். அப்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். கடைசி கிளைமாக்ஸ்க்காக காத்துக்கூடாது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கோயில்ல இந்த 2 வான தூதர் வச்சிருக்கிறீங்க. இந்த ஒரு நற்கருணை பேர் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எதுக்காக? இயேசு உயிரோட இருக்கணும்னா லைட் வச்சிருக்கணும்னு யார் சொன்னா? 2 இங்க ஒரு ஆளு அங்க ஒரு ஆளு காவல் தூதர் வச்சுக்கல. எதுக்கு? நான் நேற்று சொன்னேன், நிறைய விஷயம் நம்ம கோயில்ல அப்படிதான். நீங்க இதை வச்சவங்கள்ட்ட கல்வி காரணம் தெரியாது. அதனால நேற்று நான் சொன்னேன், நமக்கு பைபிள் தெரியணும். ஏன்னா ஆலயங்களோ ஆலயத்தில் நடப்பதெல்லாம் இறை வார்த்தை. நீங்க திருப்பலி தந்தை மகன் தூய ஆவியிலிருந்து கடைசி வரைக்கும் திருப்பலியில் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் பைபிள்ல இருக்கு. பைபிள்ல உள்ள வார்த்தைகள் தான் திருப்பலி ஜெபங்களா. எல்லாத்துக்கும் பைபிள் வசனம் சொல்ல முடியும். முதல்ல இருந்து சென்று வாருங்கள் வரைக்கும் பைபிள் சொல்லலாம். நீங்க விடுதலை பெண்ணா 25ஆம் அதிகாரத்துல கடவுள் வந்து உடன்படிக்கை பேழை செய்ய சொல்வார். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை தான் கடவுள் தங்கி இருந்த அவருடைய பிரசன்னத்தின் இடம். நீங்க யோசுவா 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், எரிகோ மதிச்சுவர், பயங்கர உயரங்க, 24 அடி உயரம், 12 அடி அகலம், அந்த நகரத்தை சுற்றி இருக்கிற சுவர். எரிகோ விழுந்தால்தான் இஸ்ராயல் மக்கள் கானான் நாட்டுக்கு போக முடியும். ஆனா இவங்களுடைய படை வீரர்கள், அவங்களுடைய படை வீரர்கள் ரொம்ப குறைவு, பக்கத்திலே போக முடியாது. அப்ப கடவுள் என்ன சொன்னார்? உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு அந்த ஊரை சுற்றி வா. அந்த காலத்துல நற்கருணை பவனி, அப்ப உள்ள நற்கருணை பவனி. உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு அந்த ஊரை சுற்றி வா. நீ சுற்றி வரும்போது மதில் சுவரை இடித்து போகும். உடன்படிக்கை பேழைக்கு அவ்வளவு வல்லம் உண்டு. பழைய ஏற்பாடு போருக்கு போவாங்க, உடன்படிக்கை பேழை வச்சாச்சுன்னா வெற்றி கிடைக்கும். அந்த உடன்படிக்கை பேழையில 25ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல கடவுள் சொன்னார், உடன்படிக்கை பேழையில என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதன் அடையாளமாக வாசிங்க. இப்பதான் விரட்டிக்கலாம். ஐயோ, நான் அப்பலே சொல்லிட்டேன். 25:18 2 பொன்னாலான வான தூதர்களை
பாருங்க என்ன சொல்றாருன்னா, அவங்க தமிழ்ல வச்சுட்டாங்க, விளக்க சொல்றேன். அதாவது உடன்படிக்கை பேழையினுடைய 2 பக்கத்திலும் 2 வான தூதர்களை வைக்க வேண்டும். ஏன்னா அதுல என்ன சொல்லுது பாருங்க, உடன்படிக்கை பேழை தான் இரக்கத்தின் அரியணை. நான் எப்பவுமே சொல்லுவேன், நற்கருணை இரக்கத்தின் அரியணை, நற்கருணை இரக்கத்தின் அரியணை. ஏன்னா புனித பௌஸ்தீனா வந்து ஜெபிச்சாங்கல்ல, நித்திய பிதாவே இப்படி நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமான இன்னைக்கு நம்ம ஜெபமாலையா சொல்றோம். ஆனா எதுக்காக நம்ம இந்த ஜெபத்தை சொன்னாங்க? ஏன்னா சோதோம் குமாரா அழியக்கூடாதுன்னு ஆபிரகாம் ஜெபித்தாரு, ஆனா அழிஞ்சு போச்சு. ஆனால் புனித பௌஸ்தீனா போலந்து நாட்டில் ஒரு நகரத்தை அழிக்கிறதுக்கு தூதர்கள் வந்து நிற்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, கையில வாளோடும் பெரிய தீப்பந்தத்தோடு நிற்கிறாங்க. அம்மா பார்க்குறாங்க, ஐயோ அந்த ஊர் அழிய போகுத, அதுக்கு எப்படி ஜெபிக்கலாம் இவங்களுக்கு தெரியாது. அப்போ நமக்கு ஜெபிக்கிறதுக்கு யார் உதவி செய்யறா? ரோமியர் 8:26. ரோமியர் 8:26. எனக்கு ஜெபிக்க தெரியல, என்னால ஜெபிக்க முடியல, நாளைக்கு என் குடும்பத்தில் என்ன நடக்கும், அடுத்த வாரம் என் வீட்டில் என்ன நடக்குது தெரியாது. ஆனா யார் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பா? ரோமியர் 8:26 சொல்கிறது, தூய ஆவியானவர் சொல்லனா பெருமிச்சோடு உங்களுக்காக உங்களோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார். அப்ப புனித பௌஸ்தீனாவுக்கு தூய ஆவியானவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்குறார். அப்ப உடனே அவங்க சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டே அந்த ஜெபத்தை சொல்றாங்க, நித்திய பிதாவே நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவின் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு முடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் அவங்க ஆலயத்துக்குள்ள வராங்க, வந்தது இந்த ஜெபம் ஓடுது அவங்களுக்கு. இதே ஜெபம் திருப்பி திருப்பி சொல்றாங்க. இந்த ஜெபத்தை சொல்லி சொல்லியே அந்த ஊரை அழிக்க போன தூதர்களை தடுத்து நிறுத்தி அந்த ஊரை காப்பாற்றினாங்க புனித பௌஸ்தீனா. அதுதான் ஜெபமாலையா வருது. அந்த ஜெபத்துக்கு எவ்வளவு ஆற்றல் பாருங்க. அதுல என்ன ஆற்றல் இருக்கு? நற்கருணை தான். உடலும் இரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமும் நற்கருணை தான். அதைத்தான் அவங்க உயர்த்தி பிடிச்சு ஜெபிக்கிறாங்க. அப்போ அழிவிலிருந்து காப்பாற்றினார்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தந்தையே இறைவா ஆராதனை, இயேசுவே இறைவா ஆராதனை, ஆவியே இறைவா ஆராதனை, தந்தையே இறைவா இயேசுவே இறைவா ஆவியே இறைவா ஆராதனை, அதே மாதிரி இந்த லூயிஸ் மார்க்கோட் சொல்றாரு, எப்போ மீட்பு செயல்பட துவங்கியது, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், மீட்பு செயல்பட துவங்கியது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம். மீட்பு வரும்னு பழைய ஏற்பாட்டில் சொன்னாங்க, ஆனா மீட்பு எப்போ செயல்பட்டது? லூக்கா 1:28 அருள் நிறைந்த மரியே வாழ்ந்து சொன்னதும் இந்த உலகத்தை மீட்பு துவங்கிச்சு. புனித லூயிஸ் மார்க்கோட் என்ன சொல்றாரு, நீ எப்பெல்லாம் அருள் நிறைந்த மரியே வாழ்ந்து சொல்றீங்களோ அப்போ மீட்பு அங்கே செயல்படும். இங்க உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிச்சாங்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படிங்கிற ஜபத்துக்குள்ள ஆற்றல் என்னன்னா, எப்பெல்லாம் சொல்லப்படுறதோ அங்கே மீட்பு நடக்கும். ஒரு அம்மா என்னுடைய யூடியூப்பை பார்க்க வரமா, இன்னொரு அம்மா ஃபோன் பண்ணி என் வீட்டுக்காரர் அநியாயம் தாங்க முடியல, தினம் குடிச்சிட்டு வர்றாரு, குடிச்சிட்டு வந்து சண்டை ஏதாவது சொன்னோம்னா உடனே அறுவடை தூக்கிறார். ஏன்னா அவர் வந்து அருவா அன்பொழி டெய்லி வந்தாயிரம், அவன் கூட நான் வாழவே முடியாது, மனுஷன் வாழ முடியாது, அதனால நான் விட்டு போக டைவர்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் டைவர்ஸ் ஒன்று தான் தீர்வு. இயேசு வந்து தீர்வே கிடையாது, அவர் தீர்வே கிடையாது, அவர் செத்து போனது தீர்வு கிடையாது, அவர் உயிர்ப்பது தீர்வு கிடையாது,
இந்த அம்மா சொன்னாங்க, கைவசம் வாங்க வேண்டாமா, நீ ஃபாதர் ஜெபமாலையை பற்றி ஒரு 5 தொடர்ந்து கொடுக்குறாங்க, நீ பார்த்துட்டு ஜெபமாலை சொல்லு. இந்த அம்மா வீட்டில் ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜெபமாலையில் 53 தடவை சொல்ல ஆரம்பிச்சு. ஒரு இடத்துல பேய் ஆடும்போது சொல்லிச்சுட்டு ஃபாதர் கேப்ரியல் ஆகும், உலகத்திலே பேய் ஓட்டக்கூடிய சட்டத்துக்கு தலைவராக இருக்கார் ஃபாதர் கேப்ரியல். அவர் சொல்றாரு, அந்த பேய் சொல்றான், அருளிலிருந்து வரியே வாழ்க்கைக்கு ஒரு தடவை சொன்னா எங்க தலையில சம்மட்டியை கொண்டு ஒரு தடவை அடிச்சுன்னு சொன்னோம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது, நாங்க ஜாலியா இருக்கோம். அப்ப அதுல 2 விஷயம் இருக்கு. நம்ம யோவான சொல்லும் போதே அருளிலிருந்து வரியே வாழ்க்கைன்னு சொல்லும் போது மீட்பு நம்ம குடும்பத்துக்கு வருது. 2வது அது சொல்லும் போது சாத்தானுடைய தலை அடித்து நிறுத்தப்பட்டது. அருளிலிருந்து வரியே வாழ்க்கைன்னு சொல்லும் போது அப்ப இந்த அம்மா வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஜெபமாலை சொல்ல 53 தடவை பார்க்க எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு குடும்பத்தில் உள்ளவங்க நிறைய ஜெபமாலை சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 5 ஜெபமாலை 8 ஜெபமாலை சொல்றாங்க. வீட்டில் எல்லாரையும் வச்சுட்டு இதையும் சொல்றாங்க பாருங்க. அப்போ இந்த அம்மா ஜெபமாலை வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. 2-3 வாரம் போச்சு. அந்த அருவாந்தோணி வீட்டுக்கு குளிக்காம வந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் ஜெபமாலை சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த ஆர்வம் கேட்டார், இன்னும் சாந்தியாமா கல்யாணம் ஆகி 10 வருஷம் இல்லாத கேள்வி கேட்காரு. சாந்தியாமா அப்படின்னு அம்மா சந்தோஷம் ஜெபமாலை சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் சொல்றாருன்னா, இந்த அம்மா எப்பமாவது நீங்க அப்பா அம்மா பார்க்க போறேன் அப்படின்னு அதோட எடுத்துருவாரு. இந்த அம்மா பேசவே பண்ணாங்க. உடனே திரும்ப கேட்கிறாரு, உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட போயிட்டு வாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, ஜெபமாலை சொல்லி சொல்லியே என் குடும்பத்தை பிரிக்க இருந்த சாத்தான ஆண்டவர் வெளியே வைக்கிறான். இயேசுவுக்கே புகழ். பாருங்க, அந்த அருளிலிருந்த வரியே வாழ்க அப்படிங்கிற கடவுள் தூதர் சொன்ன அந்த ஜெபம், அந்த ஜெபமாலையா திருச்சனம் கொடுக்கும். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டுக்கு ஜெபமாலை கிடையாது. 13ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய தப்பனை கொள்கை ஆல்பிஜென்சிசம். இயேசு நீதியின் ஆண்டவர், நீ பாவம் செஞ்சு அவனை அடிச்சு கொண்டுருவார். கோயிலுக்கு வராம போயிட்டாங்க. கோயிலுக்கு போனா பிரான்ஸ்ல கோயிலுக்கு ஒருத்தர் கிடையாது. அப்பதான் முடிஞ்ச தோனிக்கு ஊராக போய் பிரசவம் வைக்கிறார். ஒருத்தர் கேட்கிறார். தோனிக்கு என்ன பண்ணார்? நாட்டுக்குள்ள போய் தெரிவிச்சார், ஆண்டவரே கத்தோலிக்க திருச்சபை காலியாகிட்டு இருக்கு, கோயில் வெறும் கோயிலாகிட்டு இருக்குது, நான் எவ்வளவு பிரசவம் வச்சு ஒருத்தர் கேட்கிறேன். அப்பதான் மாதா காட்சி கொடுத்து அவருக்கு ஜெபமாலையை கொடுத்து, நீ அருளிருந்த வரியை வாழ்க்கை ஜெபத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடு, அர்த்தத்தை சொல்லிக் கொடு, மறை உண்மையை சொல்லிக் கொடு, எல்லாரையும் ஜெபிக்க வேண்டும் சொன்னாங்க. இந்த தோல்வியை ஊராக அவர் செஞ்சார். அவர் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருச்சி தேவத்துக்கு போனவங்கலாம் திரும்பி வந்தாங்க. தப்பறையான கொள்கையை நீக்கி போச்சுது. ஜெபமாலை செய்த உலகத்தில் முதல் அற்புதம் தான். வாழ்க 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 நந்தியே வாழ்க வாழ்க வாழ்க. உங்களுக்கு இங்கே பேர் தேவையா? அப்போ இந்த தேர் போகும்போது நம்ம மக்கள் பின்னாடி போவாங்க. பின்னாடி போவீங்க, முன்னாடி கோயில் ராசக்கூடிய அதுல பக்தியாக பாட்டு பாடுவாங்க. பக்தியாக பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு பாடுவாங்கன்னா, ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்லுவோம் ஆனா பொய்ய கூட அசால்ட்டா யாராலும் கிடையாது. ஒரு பொய்ய ராகம் போட்டு தைரியமா யாராலும் அவ்வளவு பொய். முதல் பொய் என்னது? ஜெபம். நான் நேரத்தா சொன்னேன், நம்ம சொல்ற ஜெபம் என்னது? எல்லா படத்தையும் தொட்டு கூடதான் ஒரு நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம இழந்து போனது காரணம் தெரியுமா? நம்ம ஜெபிக்காம இருந்ததுதான். ஜெபிக்காம நீங்க ஜெபிச்சிருந்தா வாழ்க்கையில நிறைய இழந்து போனா நீங்க ஆசீர்வாதம் பெற்றிருப்பீங்க.
நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றாரு, ஜெபம் நம்பிக்கையின் மூச்சு சொல்றாரு. the breath of faith. நீ ஒன்று நம்பிக்கை இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உயிருக்கு எப்படி மூச்சு இருக்கான்னு பார்க்கலாம். மூச்சு இருந்தா உயிர் இருக்கு, இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. அப்போ டெய்லி அரை மணி நேரமாகவும் தெரிவிக்கணும். குறைஞ்சது அரை மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம். நீங்க இப்ப நம்ம அக்கா மகள்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சுப்பாரு, முட்டத்தை புரட்சி கூட்டி கழுவி உள்ள வந்து பாத்திரத்தை கழுவி இந்த சனியங்களை எழுப்பி அதுக்கு ரெடி பண்ணி காலை சாப்பாடு ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அப்புறம் மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணி அதை கொடுத்து பார்த்து உள்ள வந்து வீட்டுக்கு மாப்பா போட்டு வாஷிங் மிஷினாக போட்டு அதை போட்டு நைட்டு 11 மணி ஆகிடும். எங்கே பாதை தெரிவிக்க நேரம். ஒரு அம்மா சென்னையிலிருந்து ஃபோன் பண்ணாங்க, எங்கள் வீடியோ பார்த்து எங்கே பாராட்டுறதுக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா சொன்னது எனக்கு புரிஞ்சு சொன்னாங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, காலையில் 3 மணிக்கு எழுதிக்கிறாங்க. என் தங்கச்சி ஒரு டீச்சராக இருக்காங்க, 4 மணிக்கு எழுதிக்கலாம், அப்போ தான் ஸ்கூலுக்கு போக முடியும். எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்கும். 3 மணிக்கு சொன்னாங்க, 3 மணிக்கு எழுதிக்கிறேன், 3:30 மணி வரைக்கும் தெரிவிக்கிறேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு எங்கள் சர்ச்சில் வந்து நற்கருணை ஆராதனை தொடர்ந்து திருப்பதி தரணும். நான் திருப்பதிக்கு போனேன், நற்கருணை ஆராதனை போய் திருப்பதிக்கு போயிட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அதுக்கேற்ற ரெடி ஆகிடுவாங்க. எல்லாரும் சாப்பாடு கொடுத்து நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். 3 மணிக்கு எழுதிச்சா உடம்பு கெட்டு போகாதம்மா, ஒன்றும் செய்யாதான், நான் ஆரோக்கியமாக இருக்க ஆக்டிவாக ஒருவர் சொல்லியிருக்கேன். அப்போ எதிர்க்க முடியாது, டயர்டாக இருக்கிறது உடம்பு இல்லை, எங்கே இருக்கு? மனசு. அதனாலதான் இந்த ஆண்டு இறைவேண்டல் ஆண்டு 1/2 மணி நேரமாவது ஜெபிக்காங்க. அதிகாலையில் நல்லது, மைண்டும் ஃப்ரீயா இருக்கும், ஒரு வேலை இருக்காது, கடவுளுக்காய் கொடுக்கப்பட்ட நேரம், அதில் ஜெபிக்கணும். ஜெபிச்சாங்கன்னா அடுத்து நீங்க பாட்டு பாடும்போது இரவும் செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். 2வது பொய் என்ன? ஜெபமாலை இல்லை, ஜெபமும் ஜெபமாலையா? தீனம் ஜெபமாலை சொல்லுவோம் இல்லை, தினமும் ஜெபமாலை சொல்றாங்க, பரவாயில்ல ஜெபமாலை சொல்லாதான் சொல்றாங்க. அதனாலதான் மாத்தாரும் பரியாக இருந்தாலும் சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி சொல்றாங்க. மாத்தா வந்து என்ன பண்றா, காலையில் 5 மணிக்கு சுத்தம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு பண்ணி எல்லாம் அந்ததே எனக்கு நேரம் இல்லை, என் தங்கச்சியை பார்க்கணும். ஏசு என்ன சொன்னார்? நீ வந்து வீட்டு வேலையும் செய்யத்தான் செய்யணும், ஆனா அதே நேரத்தில் நல்ல பெட்டர் வீட்டு வேலையும் செய்யணும், ஆனா அதே நேரத்தில் ஜெபம் பண்ணாமல் இருக்க. ஏன்னா கடவுள்கிட்ட போய் மேலே போய் எடுத்துட்டு ஆண்டவன் 5 மணிக்கு எடுத்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்தோம்னா அவரு நோட்டில் அதெல்லாம் எழுதியிருக்காரு, அதெல்லாம் எழுதியிருக்காரு. நீ பார்த்த வேலை ஒன்றுமே இருக்கு, இந்த வேலை எல்லாம் உனக்கு எதிராக நிற்கும். நீ வீட்டில் வேலை பார்த்தியா அதுன்னு சொல்லணும், ஆண்டவே வேலைலாம் பார்த்தா ஜெபப்படணும்னு சொல்லுவோம். புரியுதா? நீங்க வீட்டுக்காக ராத்திரிக்குள்ள வேலை பார்க்குறீங்க, அதுதான் நடுத்தீங்க உங்களுக்கு எதிராக நிற்கும். ஆண்டவே கேளுங்க, எல்லா வேலையும் உட்காந்து மாடு மாதிரி பண்ணி மாதிரி வேலை பார்த்தாலும் ஜெயிக்கலன்னு சொல்லுவோம். அப்போ காலையிலே ஜெயிச்சோம்னா அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையும் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இயேசுவுக்கே புகழ். அதே மாதிரி தினமும் ஜெபமாலை, தினமும் ஜெபமாலை, ஒவ்வொரு நாள் ஒரு ஜெபமாலையா, ஒரு ஜெபமாலையா நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அன்பு அன்புமையா மாறிட்டாங்க. அந்த மனைவி ஜெபமாலை சொல்லி மாறிட்டாங்க. வரலாறு 13ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்துல வந்து மிகப்பெரிய கொள்ளை நோய், பிளாக் பிளேக் நோய், கருப்பு கொள்ளை நோய். இங்கிலாந்து 2.5 கோடி செலுத்தினாங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு நோய் இருக்குது, கொரோனா ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து மருந்து கிடையாது, ஒன்று கிடையாது. அந்த காலத்துல 2.5 கோடி வருஷத்துக்கு போனாங்க இங்கிலாந்து நாட்டில். அப்போ அந்த மக்கள் ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் ஜெபமாலையில முதல் பகுதி தான், 2வது பகுதி கிடையாது. பைபிளில் இருக்கிற முதல் பகுதி அருள்வாக ஆண்டவர் முதலே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே இந்த திருவயிற்று கல்யாண இயேசுவின் ஆசீர்வாதம். அது மட்டும்தான் அது வரைக்கும் ஜெபமாலை இருந்துச்சு. எப்போ பிளேக் நோயில கோடிக்கணக்கான மக்கள் செத்தாங்களோ அப்ப இங்கிலாந்து மக்கள் 2வது பகுதியை சேர்த்தாங்க. புனித வழியே, இறைவனின் தாயே, பாவிகளுக்காக இப்பொழுது நீங்கள் என்ன செலுத்திருக்காங்க, கோடி கோடியை சேர்த்த 2வது பகுதியை சேர்த்தாங்க.
அவங்க சேர்த்து செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஜபத்துக்கு அப்புறம் யோகாலைக்கு அப்புறம் கொள்ளை நோய் முற்றிலும் நீக்கி போனது. இன்னைக்கு இங்கிலாந்துல வந்து போய் பார்த்தீங்கன்னா ஜபமாலை தெருவு நிறைய தெரு இருக்கு. இங்கிலாந்துல ஜபமாலையால் கொள்ளை நோய் நீக்கி போச்சு. வரலாற்று நிறைய சொல்லலாம். அது என்னன்னா, நான் இப்போ 2014ஆம் ஆண்டு நைஜீரியாவில், ஆப்பிரிக்கா நைஜீரியாவில் மணிப்புரியில் ஒரு மறைமாவட்டம். அந்த ஆணையர் வந்து யூடியூப்ல சாட்சி சொல்றாரு. அங்க வந்து பொக்க மாறும் தீவிரவாதம் இவரோட மாதிரி பொக்க மாறும். என்ன பண்ணுவாங்க, மக்களை தூக்கி போயிடுவாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஒரு ஸ்கூல்ல, ஒரு சிஸ்டர்ஸ் ஸ்கூல்ல 200 பிள்ளைகளை தூக்கிட்டாங்க. பெண் பிள்ளைகள் 200 தூக்கிட்டாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் 10,000 பேர் காணும். மிகப்பெரிய கஷ்டம். அந்த பிஷப் ஆலிவர் ஏதோ ஆலிவர் 10,000 பேர் காணும் பிள்ளைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து சர்ச்சில் வந்து நட்புடைக்கு மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணீரோட இருக்கிறார். அந்த வேலை அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியல. தீவிரவாதிகள் கையில் அரசாங்கம் இருக்கு. வேற யார் வந்தது? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் காட்சி, அந்த காட்சியில இயேசுவோட கையில வாழ், பெரிய வாழ். அந்த வாழை இந்த பிஷப் கொடுத்தார். பிஷப்புக்கு மனசுல ஒரு சந்தேகம், தீவிரவாதம் ஒழியணும்னு தெரிவிக்கிறேன், ஆண்டவர் வாழ கொடுக்கிறாரு. அப்போ இயேசுவோட கையில இருந்து அந்த வாழை வாங்கணும். அந்த வாழ் ஜெபமாலையா மாறிடுச்சு. உடனே பிஷப் அந்த மறைமாவட்டம் முழுவதும் ஸ்கூலு, கான்வென்ட், சர்ச் எல்லாத்தையும் ஜெபமாலை தெரியும்னு சொன்னாங்க. எல்லாரும் ஜெபமாலை தெரிவிச்சாங்க. 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசத்துல எல்லாத்தையும் கேட்கிறாங்க. 1.5 வருஷமா ஒரு தடவை இல்லை. இவங்க விடாம ஜெபமாலை சொல்றாங்க. 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசத்துல ஒரு 30 பிள்ளைகளை அனுப்புறாங்க. 2017ஆம் ஆண்டு மீதி உள்ள பிள்ளைகளை வராங்க. 2017 டிசம்பர் மாதம் 700 தீவிரவாதிகள் ஆயுதங்களோடு சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த மறை மாவட்டத்தில் தீவிரவாதம் இல்லாம போயிடுச்சு. அந்த தீவிரவாதத்தை விரட்டிய போர்வாள் ஜெபமாலை. வாழ்க 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 ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு 3 மணி, 3 மணி சொல்லுங்க. அப்புறம் அது 10 ஆகுங்க. அப்புறம் அது 15 ஆகுங்க. அப்புறம் 20 ஆகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 53 மணி சொல்றதுக்கு ஒரு ஃபாதர் வந்து தற்கொலை பண்ணக்கூடாது. அவர் ஃபாதர் இல்லை, பெரிய தொழில் இருக்காரு. தொழில் இருக்கு, கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டமாயிருக்கு. போய் தற்கொலை பண்ண போறாரு. தற்கொலை பண்ண போகும்போதுதான் ட்ரெயினில் வந்து சாகணும்னு போறாரு. அது மாதங்களும் உயிரோட இருக்காரு. போய் சாக போகும்போது தான் அவங்க அம்மா சின்ன பிள்ளைன்னு சொல்லி கொடுத்த ஞாபகம். அந்த மாதிரி தரப்படும்போது அருணத்து மரியம் ஜெபத்தை சொல்லு. அவையோட அருணத்து மரியம் ஜெபத்தை சொல்றாரு. ஒரே ஒரு தடவை சொல்றாரு. அவருடைய ஐடியா கொஞ்சம் மாறும். அடுத்த நாள் 2 தடவை சொல்றாரு. அப்புறம் 3 தடவை. அப்புறம் கோயிலுக்கு வராரு, நட்புக்கு சந்திக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் திருப்பலிக்கு வராரு. அப்புறம் பாவம் செய்திக்கலாம் பண்றாரு. அவருடைய வாழ்க்கை மாறுது. அவர் குருமடத்தில் சேர்ந்து குருவான ஆகிட்டாரு. இன்றைக்கு ஒரு உயிரோடு இருக்கிறாரு சொன்னா அவர் ஆரம்பிச்ச ஒரே ஒரு அருள் மாட்டேன். ஏன்னா மாதா என்ன செய்வாங்க, நீங்க ரோமாவை சொன்னா அழுதை பண்ண மாட்டாங்க. அடுத்து உங்களை வந்து இயேசுவோட கையில் கொண்டு போய் கொடுப்பாங்க. இயேசு அருளை மரியாதை வழியாக கொடுக்குறாரு. மரியாதை வழியாக மாதா அதற்காக கொண்டு போய் நம்ம கொடுப்பாங்க. இயேசுவுக்கே புகழ். தந்தை இறைவா ஆராதனை, இயேசுவே இறைவா ஆராதனை, இறைவா ஆராதனை, இறைவா ஆராதனை, தந்தை இறைவா நம்ம 53 தடவை
பார்க்கணும். சொல்லும்போது கொஞ்சம் போன் அடிக்கும். என்ன திருப்பி ஜபத்தை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு நான் போய் இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை ஒரு 1 வயசு 2 வயசு அவங்க அம்மாட்ட அண்ணி மாசி நாங்கள் அது புரிய மாட்டேங்க. அந்த குழந்தை என்ன சொல்றது தெரியல. அப்போ அவங்க அம்மாட்ட கேட்குறேன், முதல்ல என்னதான் பேசுறாங்க, சின்ன குழந்தைக்கு நாக்கு வர பேச்சு வர. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அந்த டப்பாவில் இருக்கிற முட்டாய் இருக்கணும் பாருங்க. ஒரு தாய்க்கு தான் ஒரு பிள்ளை மனசுல இருக்கக்கூடிய ஏக்கம் தேவையெல்லாம் ஒரு தாய்க்கு தான் தெரியும். தான் அதை நமக்கு மொழிபெயர்த்து சொல்றாங்க. நீங்க அருளறிந்த வழியை வாழ்க்கை ரோமாரியை சொல்லும்போது உங்க மனசுல இருக்கிற வேதனை, கஷ்டம், குடும்பம், துயரம் எல்லாத்தையும் மாதா அப்படியே இயேசு கொண்டு போவாங்க. அருளறிந்த வழியை வாழ்க்கை ஜபத்தை இல்லை, உங்க மனசுல இருக்கிற எல்லா விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், கண்ணீர், வேதனை எல்லாத்தையும் மாதா மொழிபெயர்த்து அதை இயேசுவிடம் கொண்டு போவார். இயேசுவை அருளை நமக்கு பெற்றுக் கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ். அல்லேலூயா. அதனால 2 காரியம் நம்ம செய்யணும். ஒன்று, டெய்லி 1/2 மணி நேரம் குறைச்சல் நேரமாக டெய்லி ஒரு ஜபமாக நம்ம கட்டாயம் சொல்லணும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடவுளுடைய அருளை நம்ம பெறணும். நேற்று சொன்னேன், கடவுளுடைய அருள் இல்லைன்னா நம்ம காமிக்கப்பா. அருள் நிறைந்தவளாய் மரியாள் இல்லைன்னா நாசரேத்து ஊர்ல சாதாரண பொம்பளை, அட்ரஸே இல்லாத ஒரு ஆள், ஒரு குடும்பத்தை நடத்தி ஒரு குடும்பத்துக்கு பெரிய தலைவியாக, விண்ணுக்கு மண்ணுக்கு அரசியாக, மனுக்குலத்தின் தாயாக மரியாதை காரணம் என்ன? அருள் நிறைந்ததா. இப்ப யார் அருளால் நிரப்பப்படுகிறோமோ, எவ்வளவு அதிகமாக நிரப்பப்படுகிறோமோ நாம் உயர்த்தப்படுவோம். நாம் உயர்த்தப்படுவோம். அந்த அருள் நம்மை உயர்த்தும். பைபிள்ல நிறைய வசனம். 3வது அந்த பாட்டில் என்ன சொல்லணும்? பாவத்துக்காக பாவம் செய்யறது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும்? வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. திருச்செவி கட்டில பாத பங்காளி எழுதி கொடுத்தாங்க. திருச்செவி ஒழுங்குமுறை ஆண்டுக்கு ஒரு முறை நல்ல ஒப்பந்தம் செய்யும். அந்த காலத்தில் பங்கு கிடையாது, பாதம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு சொன்னா போதும், தெரிஞ்சா போதும் சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றேன்னா மாதத்துக்கு ஏன்னா எவ்வளவு அடிக்கடி வீட்டை சுத்தம் பண்றோமோ அவ்வளவு நல்லது இல்ல. நீங்க ஒரு 5 மாசமா பல்லை கேட்ட 5 மாசமா குளிக்காட்டி 5 மாசம் சித்தப்பா மகளை கட்டி கொடுத்தாச்சு, வீட்டெல்லாம் கூட்டிட்டு அங்கே போயிட்டாரு. மத்தியானம் தான் பேசல. ஆனா அந்த வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கொடுத்தாரு. அந்த வீட்டை தரங்க, வீட்டை துடைக்க வைக்க, அந்த வீட்டை ஆளே இல்லாட்டும் அந்த வீட்டை கிளீன் பண்ணணும். நல்ல வீட்டு அழுக்கும் பூச்சியெல்லாம் உள்ள வரும். அப்படின்னா கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற ஆன்மாவை வருஷத்துக்கு ஒரு கிளீன் பண்ணவே முடியாது, வெட்டி பண்ணணும். அப்ப என்ன செய்யணும்? மாதத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதம் செய்ய வேண்டும். மாட்டுக்கு ஒரு கடவுள் அதனுடைய கிடைக்கணும், கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்போ இதுல முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாவம் அப்படிங்கிறது சாத்தான். நீ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் யோவான் சொல்றாரு, பாவம் செய்கிறவன் அலகையை சேர்ந்தவன். நம்ம எந்த பாவம் செய்கிறோமோ அப்ப பிசாசு நமக்குள்ள வந்துடுவான், நம்ம பிசாசு கூட சேர்த்துவோம். அதுக்கப்புறம் கோயிலில் ஆண்டவர் உங்களோட சொல்லிக்கலாம். ஆல்ரெடி இவ்வாறு தெரியும். பாவம் செய்யும் போது நீங்க தானியல் 9வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, பாவம் கடவுளுக்கு எதிரான போர், கடவுளுக்கு எதிரான போர். ஏன்னா சாத்தானுக்கு சக்தியா, சாத்தான் என்ன செய்யலாம்? கடவுளுக்கு எதிராக சண்டை போடுறான். நீ ஆண்டவரை விட்டுட்டு சாத்தான் கூட சேர்ந்துட்டு கடவுளுக்கு எதிராக போர் செய்கிறார். அப்படி நம்ம குடும்பத்துலாம் கஷ்டம். நீங்க ரோமியர் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம், ரோமியர் 6:15 வாசிங்க. ரோமியர் 6:15.
பாருங்க, நாம் அருளின் ஆட்சியில் இருக்கிறோம். அருள்னா வர, பாவம்னா செலவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அருளை நிறைய பெருக்கணும், பாவத்தை குறைக்கணும். வர விடத்துல அதிகமாக கூடாது. இப்ப பெரிய அழகா சொல்ற பெரிய நான் மாசுக்கு போனேன், திருப்பதிக்கு போனேன், கிரேஸ் வாங்கிட்டு வந்தேன், கட்டத்தில் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு யூடியூப்ல ரொம்ப தேவையில்லாத படங்கள்லாம் பார்க்க பார்த்தேன். நான் திருப்பதியில் அவங்க அருளெல்லாம் எடுத்து விட்டு வெளியே போயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு ட்ரீட் பண்ணி சொல்றாரு பாருங்க. திருப்பதியில நமக்கு அருள் இது, ஆனா தேவையில்லாத ஒரு படத்தை பார்க்கிற பாவத்தினால அந்த அருள் இது. அப்ப வரவு இருக்குது, ஆனா செலவு அதிகமா இருக்கு. பாவம் தான் செலவு. அப்ப அருளை யாரெல்லாம் பெருக்கி வைக்கிறோமோ நம்ம பாவமாகிய செலவை நம்ம குறைக்கணும். அதே மாதிரி 1 Corinthians 6:15 வாசிங்க. 1 Corinthians 6:15. தந்தையே இறைவா ஆராதனை, இயேசுவே இறைவா ஆராதனை, ஆதியேவா ஆராதனை, உங்கள் உடல் கிறிஸ்து உடலிலும் உறுப்புகள் என்று தெரியாதா? நான் எங்க இருக்கேன்? இயேசுடைய உடல்ல இருக்கிறேன். இந்த ஆழமான நம்பிக்கையான பேர் கிறிஸ்துவின் உடலில் நான் உறுப்பாய். அது நம்ம ஒவ்வொருத்தரும் அது 7:22 நான் ஒவ்வொருவரும் ஒரு உடலில் பவுல் சொல்றாரு. ஒரு கை தானே விளங்காம போட்ட, ஒரு கால் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. உடலின் எல்லா உறுப்புகளும் நலமாக இருக்க வேண்டும். பாருங்க, இப்போ ஒரு உடலின் உறுப்புனா நம்ம திருமண தன்மைக்கு நீங்க இருவரும் இருவரல்ல ஒரே. அப்ப என்ன ஆகும்? ஒரு கணவன் பாவம் செஞ்சா அது மனைவியை பாதிக்கும். ஒரு பெற்றோர்கள் பாவம் செய்தால் பிள்ளைகளை பாதிக்கும். ஒரு கணவன் மனைவியும் ஒரு பையனை கொடுத்துருக்காங்க, கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை? அவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் சூப்பரா படிப்பான். 9 o'clock ஸ்கூல், 8:30 ஸ்கூல் போயிடும். அவன் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவ். இப்போ உண்மையா ஸ்கூலுக்கு போக மாட்டான், ஒழுங்கா சாப்பிட மாட்டான், எல்லா பாடத்துலையும் ஃபெயிலு. டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை, எக்ஸ்ரே ஒன்றும் இல்லை, பிளட் டெஸ்ட் ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு கூட்டிட்டு இருக்கிறாங்க? அவனுக்கு ஏதோ கோளாக இருக்குது, பேய் கோளாக இருக்குது, யாரோ செய்யணும்னு வச்சுட்டாங்க, அவனுக்கு ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த பையனை வெளி விளையாடுப்பான்னு சொல்லிட்டு கணவன் மனைவி உட்கார்ந்து அவங்கள முதல் கேள்வி, நீங்க 2 ஆபாச படம் பார்ப்பீங்களா? நீங்க போர்னோகிராஃபி, நீங்க ப்ளூ ஃபில்ம் பார்ப்பீங்களா? அவங்க உடனே சொன்னா, நாம பாரு வாட் இஸ் நான் பேருக்கு தப்பு, நாங்கள் நினைச்சுட்டு இல்லையா, எங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் ஆபாச படம் பார்க்கணும், பேருக்கு தப்பு, டெய்லி 6 மணி நேரம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சினிமாவிலையோ எல்லா இடத்துலையும் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அடல்ட் சொல்லி. ஆபாச படம்னா என்ன? இன்னொருத்தருடைய நிர்வாணம். அப்போ வயது வந்தவர்கள் இன்னொருத்தருடைய நிர்வாணத்தை பார்க்கலாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. பைபிள்ல எவ்வளவு இருக்கா? ஏசு என்ன சொன்னா, உன் கண்ணால் நீ பார்த்தால். அப்போ நாங்க வயது வந்தவர்கள் தானே, நாங்க திருமணம் ஆனவர்கள் தானே, யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. நல்லா படிக்கிற பையன் எப்போ போர்னோகிராஃபி பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்போ அவனுக்கு போயிடும். ஏன்னா இந்த போர்னோகிராஃபி ஆபாச படம் பார்க்கறதுனால குடும்பத்துல எவ்வளவு கஷ்டங்கள் வருது. ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, 14 விலங்குகள் வருது குடும்பத்துல. அப்ப அவங்க சொன்னோன்னே உண்மையில ஃபீல் பண்ணிட்டாங்க. நாங்க பார்க்கலாம்னு நினைச்சோம், பெரிய ஆட்கள் தானே, வயது வந்தவர்கள் தானே அப்படின்னு நினைச்சோம். ஆனா கடவுள் அனுமதிக்கல. இன்னும் ஒரு ஆணையுடைய நிர்வாணம் மனைவி மட்டும்தான், ஒரு பெண்ணின் நிர்வாணம் கணக்கு மட்டும்தான், அவர் யாருமே கிடையாது. பைபிள்ல எதுவுமே இல்லை. ஆதாம்
ஆதாமுடைய நிர்வாணம் ஏவாளுக்கு மட்டும்தான், ஏவாள் நிர்வாணம் ஆதாமுக்கு மட்டும்தான். அப்ப இன்னொருத்தருடைய நிர்வாணம் நான் எப்படி பார்க்க முடியும்? அது எனக்கு சொந்தமாகும். அப்புறம் இந்த பெற்றோர்கள் உணர்ந்தாங்க, பாவ செய்திகளை பண்ணாங்க. அந்த பையன் நல்லா அவன் பிள்ளைகளை பாதிக்கும். ஏன்னா உறுப்புகள் அல்லவா. ஃபாதர் பியோ ஒரு நிகழ்ச்சி சொல்றாங்க. அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சி ஒரு வக்கீல், அவர் டென்த் பாண்டே கம்யூனிஸ்ட் கட்சியில் வைக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி வைக்கிறா கோயிலுக்கு போக மாட்டார், கடவுளை நம்ப மாட்டார். ஆனால் ரொம்ப பக்தி. அந்த வீட்டம்மாவுக்கு கேன்சர் நோய், சாக போறாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா வீட்டுக்காரர் வந்து ஏங்க ஃபாதர் பியோட்ட ப்ரேயர் பண்ணா நோய் சுகமாகுமா, நீங்க அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க சொன்னாங்க. எனக்கு கடைசி ஆசை, நான் சாக போவதுக்கு முன்னாடி என் ஆன்மா இடைப்பாதல் அடையணும்னா போய் பியோ பாதத்தை போய் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லை. உடனே அவர் சொல்றாரு, ஓ லாட்டரியில யோகா அடிச்ச மாதிரி உனக்கு யோகா அடிக்கணும் பார்க்கலையோ அப்படின்ட்டு போறாரு. நைட்டு கை நேர்றாரு. காலையில இன்சானியில ஜியோபதி ஒட்டண்டா அதை பியோ இருக்காரு. அதை பியோ கோயில பாப்பா செய்ய நடுவில் உட்காந்துருக்காரு. பக்கம் ஒரு 50 பேர், இந்த பக்கம் 50 பேர் நிற்கிறாங்க. இவர் இந்த ஆளுக்கு எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல. கோயிலுக்கு போனதில்லை, பாவம் செய்யறது தெரியாது. அப்ப இவர் என்ன நினைச்சாரு, நடுவில் ரோடு ஃப்ரீயா இருக்குது, இவங்க நின்றுட்டாங்க, பாதத்திலேயே போனாரு. உடனே பாதத்திலேயே உடனே லாட்டரி டிக்கெட்ல யோகா சொல்லியோ ஷாக்காய் செஞ்சே போனோம். வீட்டில் போட்ட சொன்ன வசனத்தாலே ஃப்ரீயா தெரியும். போய் வரிசையில் சத்தப்பட்டார். உடனே வரிசையில போய் இருக்கிறான். எல்லாரும் முடப்பாக போடுறாங்க, என்னமோ பேசுறாங்க, போறாங்க பாறாங்க, எழுது இந்த ஆளு தெரியாது. பாவத்தை சொல்றியா ஐயா? உண்மையிலே தெரியாது. ஓ பாவத்தை நான் சொல்றேன் சரியா? நான் சொல்ல ஆண்டவரே நான் பாவி என்று இறக்கமாய் அதை பத்தி நீ சொல்லணும் சரியா? சொல்றியா? நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை அமெரிக்காவுக்கு அனுப்புல, அங்க போய் குழந்தை பத்தி தெருவில் இருக்கிறான். இது உங்களுக்கு தெரியும். நான் சொன்னதை சொல்லு, ஆண்டவரே நான் பாவி என்று இறக்கமாய். நீ குடிச்சு போட்டு உன் வீட்டம்மா பிரெக்னண்டா இருக்க வயிற்றுல விஷயம் இது உங்களுக்கு தெரியும். அவன் பாவத்தை இவன் சொல்ல ஆண்டவரே நான் பாவி என்று இறக்கமாய் அழுது வந்தாள். அழுது மனசு வந்து போய் ஒருங்கிய உள்ள கூட ஆண்டவருடைய மன்னிப்பு பெற்றார். உடனே பார்த்து அவனை கட்டி பிடிச்சி, ஆண்டவர் பாவத்துக்கு கண்டிப்பாரு, மன்னிப்பு வாங்கினவரை கட்டி பிடிச்சிப்பாரு. கட்டி பிடிச்சி அவனை ஜோம் பண்ணி போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். இந்த ஆள் ட்ரெயினை விட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது தான் யோசிச்சாங்க, எதுக்கு வந்தாரு? வீட்டம்மாவுக்காக ஜோம் வந்தாரு, கேட்ச் பண்ணாங்க. ஆனா பாவம் செய்யப்பட்டு போறாங்க. அப்ப நினைச்சாரு, நம்ம திரும்பி போக முடியாது, அவ தலைவர் நம்ம என்ன செய்ய கடவுள் சரி என்ன செய்ய போறாங்க. இவர் ட்ரெயின்ல இறங்கி வீட்டுக்குள்ள போறாரு. அந்த அம்மா ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சிட்டு பல பியோட்ட சொன்ன நோய் சுகமாகும் சொன்ன பாத்தீங்களா? நீங்க அவர்கிட்ட சொல்லி கேன்சர் நோய் சுகமாயிடுச்சு. அல்லேலூயா. கணவன் பாவம் செய்து மனைவி சுகமாகிறாங்க, மனைவி சுகமாக. கணவன் தப்பு செய்யும் போது மனைவி நோயாளியாக. ஏன்னா இன்னொரு பெண்ணோட தொடர்பு கொண்டு திரும்ப மனைவிக்கு தொடர்பு கொள்வது மனைவிக்கு நோய் வருதுன்னு சொல்றாங்க. ஆண்மனே வருது, உடல் நோய். ஏன்னா குடும்பம் என்பது ஒரே உடலின் உறுப்புகள். அப்ப ஒருத்தருடைய பாவம் இன்னொருத்தருக்கு, ஒருத்தருடைய அருள் இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் இந்த பப்பசை கீர்த்தனம் என்கிற மிகப்பெரிய ஒப்புக்கொள்வது மத்திய பற்றி 9ஆம் அதிகாரத்துல ஏன் குருவானோட பாவம் கீர்த்தனம் பண்ணணும்? மற்ற சபைகளெல்லாம் பண்ணணும், மற்ற சபைகளெல்லாம் கடவுள் நேரம் சொல்றாங்க. ஏன் ஒரு குருவானோட சொல்லணும்? மத்திய 9ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு. லேவியராகும் 5ஆம் அதிகாரம் 5:6 பழைய ஏற்பாட்டுல பாவமன்னிப்பு வழிபாடு உண்டு. வீட்டுல வாசிப்பார். குருவானது பாவ அறிக்கை இருந்தது, பாவ பரிகாரம் இருந்தது, இதே பாவ மன்னிப்பு இருந்துச்சு. ஆனா என்ன, குருவானது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்ல மாட்டார். கடவுள்கிட்ட சொல்லுவார், கடவுள் மன்னிப்பார்.
மத்தேயு 9 இயேசு முதல்ல சொல்றார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவங்க கூட டென்ஷன் ஆயிட்டாங்க, பரிசுத்தத்தை கொடுக்குறான். இவர் எப்படி பாவத்தை மன்னிக்கலாம்? கடவுள் மன்னிக்கணும். 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்ல நிறைய இடத்துல சொல்றாங்க, அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அறிய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கடவுள் கொடுத்து விட்டார். கடவுள் கொடுத்து விட்டார். அது வரைக்கும் கொடுக்கல, கடவுள் தான் மன்னிச்சார். இப்போ அந்த அவர் மாநில மன்னருக்கு கொடுத்து எல்லா மக்களுக்கு நன்றி சொல்றாங்க. எதுக்கு? ஒரு உடற்றவன் நடந்து போனதுக்காக இல்லை, சுகமானதுக்கு அவ்வளவு பெரிய அற்புதம் வந்திருக்கு, அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லல. வாசிங்க. இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை நோக்கி கொடுத்தார். அதிகாரம் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம். நோய் சுகமானதுக்காக இல்ல, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்கும் கடவுளை கொடுத்து கொடுத்தார். அந்த கடவுள் அந்த அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்து விட்டார். அதுதான் இயேசுவும் நம்ம யோவான் 20:23 நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ குருவானவர். நீங்க லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இயேசுவாவை நோயாளி சுகமாக்குவாரு. ஆனா எப்படி சொல்வாரு? நீ குருவிடம் போய் காட்டு, நீ சுகமானா என்பதற்கு அவர் தான் சர்டிபிகேட் கொடுக்கணும். பாருங்க, பாவங்களை மன்னிக்கிறது கடவுள் தான், ஆனா குருவானவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். தொழுநோயாளியை இயேசு சுகமாக்கினார், நீ குருவிடம் போய் சர்டிபிகேட் வாங்க. அதைத்தான் பாவ சங்கீதம் நமக்கு செய்கிறது. அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. என்ன செய்யணும்னா குடும்பமா வரணும். பெற்றோர்கள் பாவம் பண்றத பிள்ளைகள் பார்க்கணும், பிள்ளைகளும் பாவ சங்கீதம் பண்ணணும். அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். ஏன்னா திருப்பலிக்கு போய் அறுவடை சம்பாதிச்சு பாவத்துல எல்லாத்தையும் இழந்துடும். யோவான் 13:8 இயேசு ராவணனுக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னோடு பங்கு இல்லை. நற்கருணை திருப்பலிக்கு வரும்போது சொல்றார், திருப்பலிக்கு வரும்போது இயேசு சொல்றார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை. அப்ப என்ன செய்யணும்? திருப்பலிக்கு நம்ம வரும்போது சாதாரண பாவம் செஞ்சிருக்கிறோம். சாதாரண பாவம் சேர்க்கிற சாதாரண பாவம் ஏன்னா சாதாரண பாவம் 10 கட்டளையும் தெரியாம பாவம் செய்யணும் பண்ண முடியாது. அது கண்ட பாவம் செய்யணும். நீங்களா ஒரு பாவத்தை சொல்லக்கூடாது. கடவுள் ஏதோ பாவம் சொல்லியிருக்கிறார். இப்போ சாதாரண பாவம், தலையான பாவம், 7 அந்த 7 மனசு வச்சுக்கணும். அதை வந்து தான் அப்படி சொல்லணும். நான் பாவம் பண்ணிட்டேன், 10 கட்டளை பாவம் பண்ணிட்டேன். சாதாரண பாவத்தில் முதலாவது இருந்தது நமக்கெல்லாம் அடிக்கடி நம்ம எல்லாரும் வரக்கூடிய பெரிய பாவம் என்ன? ஆணவம். வீட்டுக்காரர் சொல்றோமா இல்லையா? கொண்டு விட முடியாமா வச்சு டக்குன்னு பேசாம போனோம். ஆமா, ஆணவம் தான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய பாவம். ஆனா நமக்கு ஆணவமே தெரியும். ஏன்னா சாத்தானுக்கும் ஆணவத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? வானதூதர்கிட்ட தாட்சி உண்டு, சாத்தான்கிட்ட ஆணவம். சாத்தானுடைய அடையாளம் ஆணவம். நம்ம தற்போதைக்கு சொன்ன ஊரெல்லாம் வீட்டுக்கு போவோம். என் பிள்ளைங்க மாதிரி இருந்தா, என் வீட்டுக்கார மாதிரி இருந்தா, நாம மாதிரி இருந்தா, எல்லாம் தற்போதை ஆணவம். நம்ம ரொம்ப யோசித்து பார்த்தோம்னா பாவங்கள் நிறைய தெரியும். புனித 2ஆம் நாட்கள் ஒரு வாரத்துக்கு 3 தடவை பாவம் செய்ய பண்ணிருக்காரு. ஒரு வாரத்தில் 3 நாள் 3 தடவை பெரிய பாவியா இருப்பார். அப்படிங்கிற சின்ன சின்ன பாவத்தையும் அவருடைய ஆன்மா கண்டுபிடிச்சது. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை ஆணவமா தற்பெருமையா இருப்பான பாவம் தெரியாது. முதல் பாவம்
இரண்டாவது தான் நீங்க சொன்னது கடும் கோபம், சீற்றம். மூணாவது காமவெறி, மோகபாவம், காமவெறி. நான்காவது பேராசை. ஐந்தாவது பொறாமை. ஆறாவது பெருந்தி. ஏழாவது சோம்பல். உட்கார்ந்து மொபைல் நோண்டிட்டு பார்த்துட்டு இருக்கிறது சோம்பல். இந்த 7 சாதாரண இருப்பார்கள். இதுக்கு எதிராக நான் செய்த பாவங்கள். பாவம் செய்யணும்னு சொல்லணும் முக்கியமா. அப்புறம் 10 கட்டளைகள், அது உங்களுக்கு தெரியும். தெரியாத எதுனாலும் படிச்சுக்கலாம். பைபிளில் 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகள் அதனால பாவம். இதைத்தான் நம்ம மனசுல வச்சு பாவமா யோசித்து நம்ம பாவத்தை செய்ய வேண்டும். மாதத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவம் செய்யணும் செய்ய வேண்டும். அப்ப என்னன்னா செலவு நமக்கு அதிகமாகாது, வரவு கூடிக்கிட்டே போவோம். நாம் பெற்ற கடவுளுடைய அருளை நாம் இழந்து போக மாட்டோம். அப்புறம் அடிக்கடி நீங்க பாவம் செய்ய பண்ணீங்கன்னா அந்த பாவம் செய்யறதுக்கு உங்களுக்கு வெட்கமாகும். இதை போய் பாவம் செய்யறதுக்கு சொல்லுங்க, அது எப்படி பாவம் செய்யக்கூடாது. இன்னொன்று, ஒவ்வொரு பாவம் செய்யறதுக்கு கடவுளுடைய அருள் அந்த பாவத்தை செய்யாம இருக்கிறதுக்கு நமக்கு ஆசையா. அல்லேலூயா, இயேசுவே நன்றி. அப்போ கடவுளுடைய அருள் இறை வார்த்தை வழியாக, பாவ சீர்திருத்தத்தின் வழியாக, இந்த அருள் எல்லாம் அன்னை மரியாள் வழியாக நமக்கு கிடைக்கிறது. அன்னை மரியாள் எப்படி இயேசுவை உலகத்துக்கு கொடுத்தாங்களோ அதே போல இயேசுவின் அருளையும் கடவுள் வழியாக நமக்கு கொடுக்கிறார். தந்தையே இறைவா ஆராதனை. கடைசியாக யார் நரகத்துக்கு போகிறார்கள்? சாமான பாவத்தோடு சார்ந்தவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். அதுக்காக நேர பைபாஸ் தேசிய எடுத்தார்கள். சாகும்போது சாதாரண பாவத்தில் பாவம் செஞ்சுக்கிறதுல மதிப்பு வாங்கலன்னா ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் நேர ஈரோடு கருத்து போகலாம். நேர நரகம், டோல்கேட்டே கிடையாது. சப்போஸ் நீங்கள் பாவம் செய்கிற பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா செகண்ட் கிளாஸ் எங்க உத்தரகேஸ்வரம் பியூட்டி பார்லர், அங்கதான் உத்தரகேஸ்வரம். அது எவ்வளவு வருஷம் தெரியாது. அங்க போய் பரிகாரம்லாம் பண்ணணும். பரிகாரம்லாம் பண்ணி முடிச்சாச்சுன்னா அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் போயிடலாம் இல்லையா? அப்போ நான் பாவசீகரம் பண்ணாட்டேன் இல்லை அப்படின்னா நீ உலகத்துல வாழ்ந்தே பேசல. 100 வருஷம் வாழ்ந்துருப்ப, நரகத்துல போய் லட்சக்கணக்கான வருஷம் இருக்கணும். நரகம் எப்படி இருக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா அப்படி ஆரம்பம். புனித பௌசினாவுக்கு கடவுள் இன்னும் காமிச்சிருக்காரு. அம்மா சொல்றாங்க, நரகத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் உயிரோடு இருக்கிறதே கடவுளை ஏற்றுக்கிறாங்க. புனித 9 வருஷம் நரகத்தை பார்த்தேன், கனவுல பார்த்தேன். அந்த நரகத்தோட காம்பவுண்ட் வால் உள்ளதான் காம்பவுண்ட் வால் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த காம்பவுண்ட் வால்ல கை வச்சாரு. கை கொடுத்து கனவு இல்ல, உண்மையிலே கொடுத்து கனவுல நரகத்தை கண்டு. அப்போ காலையில் எழுதிச்சு கடவுள் சொன்னாரு, கை கொடுத்துருக்கா எல்லாத்தையும் சொல்லி நரகம் இருக்கிறது உண்மை. நான் கனவுல போய் கொண்டதுக்கே கை கொடுத்து போச்சு. உள்ள எப்படி இருக்கும்? நம்ம அசால்ட்டா இருக்கோம். எங்க ஊர்ல ஒருத்தர் போஸ்ட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், 65 வயசு ஆகுது. அவர் வீட்டில் போய் வீடு சொல்லிக்க போகும்போது அவர் மட்டும் இல்லை, பெரியவர் வீட்டில் வாங்க, அவர் கிடக்கா எடுத்து தள்ளி கிடக்காங்க. அவங்க அங்க இருக்காங்க, நீங்க இருக்கீங்க. அப்படிதான் எப்படி அவங்க பொண்ணு லவ் பண்ணி ஒருத்தனை கூட ஓடி போச்சு. அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு வீட்டுக்கு போக மாட்டேன், அவளுக்கு வரக்கூடாது சொல்லிட்டாரு.
ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை டெலிவரி. அப்ப என்ன செய்வாங்க? அம்மா போய்வாங்க, அம்மா மக வீட்டுக்கு போனாங்க. இவர் சொல்லிட்டு நீ அங்க போனதுனால இங்க அண்ணன் பெங்களூர்ல இருக்கிறான், அவனுக்கு கேள்விப்பட்டான் தங்கச்சிக்கு குழந்தை வந்ததுக்கு அவனும் போனான். ஒன்னு சொல்லிட்டாரு, அவங்க வீட்டுக்கு போனோம்னா என் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லிட்டாரு. நான் செத்தால என் குஞ்சில யாரும் முடிக்கிட்டாரு, எனக்கு செத்த பிறகு எழுதி பார்க்க போறாங்க சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்றாங்க? வீட்டம்மா மகன் மக எல்லாம் ஒரு டீ. இவர் கடைசி நான் ஒருத்தர் தான் இருப்பேன், யாரையும் மன்னிக்க மாட்டேன். அவரா சொல்லிட்டு இருக்காரு, நான் ஒன்றும் கேட்கல. அப்ப நான் சொன்னேன், பெரியவரை நீங்க எவ்வளவு பெரிய ஆள், நான் உங்களுக்கு சொல்லமா, நீங்க பெத்த பொண்ணு தானே, உங்க வீட்டம்மா தானே. ஒன்னா சொல்லிட்டாரு, ஃபாதர் நான் நரகத்துக்கு போனாலும் மகனே, இவங்க யாரைனா அவருக்கு வந்து நரகத்துக்கு ஊட்டி கொடைக்கானலுக்கு போறவா நினைச்சிருக்காரு, ஊட்டி கொடைக்கானலுக்கு போறவா கிடைக்கிறாரு. நான் நரகத்துக்கு போனாலும் போக வேண்டிய அப்பாயும் நான் இல்லை. என்ன தெரியுமா? மூணு இறந்து விட்டாரு. அவர் சொல்லும் போது சாபம் நினைச்சாருன்னு தெரியல, சொன்ன மூணே நாள் இறந்து விட்டாரு. அப்ப நேரம் பைபாஸ் எங்க போயிருக்கோம்? நேரம் எடுத்து அங்கதான் நரகத்துக்கு தான் போயிருப்பாரு. அவர் வாயிலே சொல்லிட்டாருக்கா, நான் நரகத்துக்கு போனாலும் போவேன், என் மனைவியை மன்னிக்க மாட்டேன், என் பிள்ளைகளை மன்னிக்க மாட்டேன். ஏன்னா மத்திய 18:35 இயேசு சொல்றார், நீ உன் மனைவியோ உன் மகளையோ உன் சகோதரனையோ உன் கணவனையோ மன்னித்தால் கடவுள் உன்னை. அதனால யாரும் சண்டை போட்டு வருவீங்களோ தயவு செய்து போய் சமாதானம். மாமியார் கூட மருமக கூட என் சொத்தை முடிக்கிட்டான், எனக்கு ரூபாய் எடுத்துக்கிட்டான், நான் பேச மாட்டேன் அப்படின்னு பேசாம இருந்தீங்கன்னா சப்போஸ் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போனீங்கன்னா நேரம் போவீங்க என் டு என் பைபாஸ். இடையில டோல்கேட்டே கிடையாது, அது ஒன்றுக்கு தான் டோல்கேட் இல்லாத ஒரே ரோடு தான். செக் போஸ்ட் டோல்கேட் ஒன்று இல்லை, டேரெக்டாக அதுதான் இல்லையா. நரமணிங்க இந்த மாதிரி சர்ச்சுக்கு வரும்போது கையில் பாட்டில் தண்ணி கொண்டு வரீங்க, ஏன் வெயிலே இல்லை, வெயிலே இல்லை. இருக்கும்போது தண்ணி குடிக்கணும் இல்லையா. நரகத்தில் வந்து வெயில் கிடையாது, நெருப்பு உள்ளதான் கிடக்குங்க, அது எடுத்துக்கிட்டே இருக்கும், அழிவு இருக்காது, சாவு இருக்காது, வெறுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன செய்யுங்க? தாகம் 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 நீங்க யாரும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் தாகம். என்ன புரியுத? பௌஸ்தினா 12 விஷயம் சொல்றாங்க நரகம் எப்படி தாகம் 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 தண்ணி வராது. கதைக்கு அதற்கு நஷ்டம் தாகம் சாவு வராது. ஒரு நாள் இல்லை, 1000 வருஷமா 1,00,000 வருஷமா யாருக்கும் தெரியாது. அதனாலதான் நம்ம நரகத்தை நம்ம தான் முடிவு பண்றோம், ஆண்டவர் முடிவு பண்ண மாட்டார். மத்திய 25:41 இயேசு சொன்னார், நரகம் என் பிள்ளைகளுக்காக